பெரியவாளுடைய நடத்தையினாலையும் பெரியவாளுடைய பிரீத்தியை சம்பாதிச்சுமே ஒழிய, பெரியவாளுடைய பிரீத்திங்கிறது மழை நிலவு. அது காட்டிலையும் நிலவு இருக்குது, மாளிகையிலையும் நிலவு இருக்கும். ஆனால் மழை காட்டிலையும் பெய்யும், மலை பிராந்தியத்துலேயும் பெய்யும், சார பூமியை பொறுத்திருக்கு. அது மாதிரி அனுபவிக்க வேண்டியது நம்ம குவாலிஃபை பண்ணணும். அதுக்காக அவர் என்ன பண்ணார்னார், ரொம்ப வருஷங்கள் முன்னாடி நான் இன்னைக்கு உபன்யாசம் பண்ண போகிறேன். நிறையா பேருக்கு இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் அடித்து போட்டு அப்படின்ட்டு பூஜைக்கு போன்ட்டேன். நீங்கள் அப்புறம் அதுக்கு டிஸ்கஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைனல் டெசிஷன் கன்வேடு ஒட்டியாச்சு. மண்டபம் நான் ரொம்ப சின்ன மண்டபம் பூரா ஒரு ஜனங்கள் கூடியிருக்கு. அப்படியே பெரியவர் இன்னும் 3 மணி நேரம் பேச போகிறாரு. ஒரு புலித்தோல் போட்ட ஒரு ஆசனம் உண்டு. அது தலை, அந்த புலி தலையும் இருக்கும். அதில் காலையும் உதஞ்சின்னு உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் உடம்பு வேறு ஷேப்பு நல்ல. இந்த நான் பார்த்து அவர் கருப்பு கேசத்தோடு நான் பெரியவாளை பார்த்ததில்லை. நான் அந்த வெளுப்பு தாடியில் இந்த மஞ்சளை, இந்த குங்குமத்தெல்லாம் வேறு தடவிண்டா ஒரு மஞ்சள் வேறு. இந்த சுரூபத்தோட காலையை உதஞ்சி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. கண்ணால் பார்க்குறதுக்கு நடுங்கணும். அப்படி தான் இருந்தோம். ஏறி உட்காந்துட்டார் மீட்டிங்க்கு. சார் 3 மணி நேரம் பேச போகிறா பெரியவான்னு அவ 3.5 நிமிஷம் பேசினார் சுவாமி. என்ன சமாச்சாரங்க, எல்லாரும் எளிமையான வாழ்க்கை நடத்துங்க, யாரும் பட்டு புடவை கட்டிக்காதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க. 3 ஆச்சா. 4வது, வயசான குழந்தைகள், பெண் குழந்தைகளை மனசில் வச்சுக்கோங்க. ஆற்றை விட்டு வெளில போகிறதா இருந்தால் நமுதான ஆசாமியோடு அனுப்பிச்சு காலாகாலத்தில் திருப்பி ஆற்றுக்கு அழைச்சி வந்துருக்கோம். எல்லாரும் க்ஷேமமாக இருந்தோ. நாராயணா 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 கீழே. நீங்கள் ஏன் இத்தனை நாள் பேசலைன்னு கேட்குறதுக்கோ பேசணும்னு சொல்கிறதுக்கோ இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் சக்தி கிடையாது. வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. அங்கே மடத்துக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பக்கத்தில் பெரியவாள்கிட்ட நான் ரொம்ப நாள் பேசினேன்னு எல்லாருக்கும் வருத்தமும், எனக்கு கூட வருத்தம் தானே இவர் பங்குக்கு சொல்லி வச்சார். தன்னை பற்றி பேசிக்காத பெரியவா அன்றைக்கி, என்னை பார்க்காத நேஷ்னல் லீடர்ஸ் கிடையாது, நான் பார்க்காத வித்வான்கள் கிடையாது, அவ்வளவு பேரும் நான் மேதே, என் மாதிரி உபன்யாசம் பண்ணுவா கிடையாதுன்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. நான் ஒத்தனாவது கேட்டதா தெரியல. 4 வார்த்தை ஆணி அடித்தா மாதிரி சொல்லுவோமேன்னு நினச்சிட்டு சொன்னேன். யாராவது கேட்க மாட்டாங்க. எத்தனை பேர் கேட்டார்? 17 வயசுலேருந்து 13 வயசுலேருந்து 97 வயசு வரையில் பிரயத்தனப்பட்டு பார்த்தார். கேட்கல, மௌனம் போட்டார் 3 வருஷம். என்ன நடந்தது? ஒரு நித்தியம் காஞ்சிபுரம் போயிட்டுருப்பேன். நான் இந்த ராணியெல்லாம் வந்த போது நான் 2 நாள் வரலன்னு பெரியவாள்கிட்ட, என்ன அப்படி காரியம் உனக்கு அப்படின்னா, ஊரில் கல்யாணம் போய்ட்டு சரி போய்ட்டு வரேன். ஊர் கல்யாணம் யாருன்னா இவர் அப்படியே பெரியவருக்கு சிலதெல்லாம் உண்டு. இந்த அப்படியே தூக்கி உட்காந்து வச்சுடணும்னு அப்படின்னு பிரயத்தப்பாவும். ஒருத்தரை வீணையில் அப்படியே மகாவித்வானா பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு கழுத்தில் கொட்டையை கட்டி ருத்ராட்சத்தை போட்டு அவரை போட்டு ஆவுன்னு சொல்லி அவரை என்னெல்லாம் பண்ணி வெளியே மகாவித்வான்னு பண்ணி சாட்சாத் சரஸ்வதிக்கிட்டே அவதாரங்கிற மாதிரி கொண்டு விட்டு எல்லாம் தயார் பண்ணார். அவராத்து கல்யாணம் ஒருமா, அவர் பிள்ளைக்கு கல்யாணம். நான் போய் நான் இந்த வெத்தலை ஜீவல் வாங்கிட்டுருவேன், எனக்கு இதில் ஒன்றும் கிடையாது, போய்ட்டு வந்து வந்துடுவேன். அவராக கூப்பிட்டு விழி இந்த பத்திரிக்கையை பார்த்தியோ நீ அப்படின்னார். இந்த பத்திரிக்கையில் பொண்ணும் பிள்ளையும் கல்யாணம் என்னம்மா அப்படின்னா, இல்லை அது விசேஷம் பாருன்னார். விசேஷம் என்ன பார்த்தேன் சரின்னு பார்த்துட்டு ஏதாவது பொண்ணுங்க ஒன்று போட்டிருக்கேன். இல்லை கவனிச்சு பாருன்னார். புரியல எனக்கு சொல்லிடுங்களே நீங்கள் என்ன காரியாவில் அங்குறத்தை நின்றுட்டுன்னு போடல பற்றியோ இல்லையோன்னார். நீங்களே விட்டல எப்படி பெரியவா உங்களை தயார் பண்ணால் என்னமா விட்டல? அதெல்லாம் இல்லை, வரதட்சணை வாங்கினா பேர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ, நான் வாங்கிவிட்டேன் அதனால போடல, தேவையாது. இவராக கூப்பிட்டு சொன்னது. நான் இங்கேருந்து மறுநாள் வந்தோன்னே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். ஏதாவது விசேஷம் உண்டாங்க கேட்டாச்சு, இன்னும் விடுவாருன்னுட்டு சாட்சியில் ரொம்ப கஷ்டப்படும், மனசில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன வருத்தப்படுறேன்? பிள்ளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்ன வருத்தம் அவனுக்கு அப்படின்னா, இல்லை காம கஞ்சி வீடாது அன்புறத்தை மின்னுட்டுன்னு போடல, ஏன் போடலையா அப்படின்னு கேட்டேன். அது ரொம்ப அசரவே இல்லை, ஏன் போடலையா அப்படின்னு கேட்டேன்.
இப்போ மடத்தில் சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, வரதட்சணை வாங்கினா போடக்கூடாதுன்னுட்டு, வரதட்சணை வாங்கிட்டு அதனால போடலைன்னா அவர் தான் கூப்பிட்டு என்கிட்ட பத்திரிகை காட்டி சொன்னார்னு விட்டேன். நான் இன்னும் நானே எதிராக பிரவர்த்திச்சு ஆவாண்டா இருக்கேன் சொல்லிட்டேன். அத்தியா உன் பேரை விட்டாலும் விடுவேன், நான் இந்த வரதட்சணை வாங்காத இருக்க மாட்டேன்னு வாங்கியிருக்கேன் பத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு, பெரியவாளுடைய குணம் என்னென்னா, இப்போ வாங்கிவிட்டு என் பேரை போட்டிருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். வாங்கிடுறான், என் பேரையும் போடுறான், நான் என்ன பண்ண முடியும்? சத்தியசந்தன் அதில் அப்படின்னு அதை ரசிச்சு எப்படி இப்படியெல்லாம் பெரியவர் இருந்து பார்த்து லோகத்தை ரட்சிச்சு காத்தாலையிலேருந்து சாயந்தரம் வரை அவர் பண்ண காரியங்கள் என்னென்னா, ஜனங்கள் க்ஷேமமாக இருக்கணுங்கிறத தவிர வேறு ஒன்றும் பண்ணல இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு மகான் காலத்தில் நம்மளும் இருந்தோங்கிறது தான் பெரிய விசேஷம். வேற என்ன சொல்லலாம் சொல்லுங்க. யாருக்கு அது மாதிரி இருந்ததுக்கு ஒரு உதாரணத்துக்கு எத்தனை வேணாலும் சொல்லலாம். அதாவது நல்வாங்குடி ஜானகிராமையர் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப மடத்துக்கு வேண்டியவர். இளைய தம்பி கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு பத்திரிக்கை கொண்டு வந்துட்டார் அனுகிரகத்துக்கு. பத்திரிகையை பார்க்குறா உள்ளே போட்டார், பத்திரிகையோட உள்ளே போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்தார், இவர் இருக்கிறத பார்த்து திருப்பி உள்ளே போயிட்டார். அந்த காலம் நட்டாச்சு. அப்புறம் பெரியவாள்கிட்ட வந்து மேனேஜர், பெரிய மேனேஜர் இருந்தார். பெரிய மேனேஜருங்கிறவர் எனக்கு குரு, லௌகிக குரு அவர் தான். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் மாமா, அது மாதிரி பத்திரிகை கொண்டு வச்சாச்சு, கல்யாணம் பெரியவா உள்ளே போயிடுறா, என்னன்னே தெரியலையேன்னாரவர். சார் உள்ளே போய் கன்னடத்தில் ஏதோ பேசினார். பெரியவா சொன்னார், இந்த மாதம் மழை மாதம்னு அப்பா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். இவா தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டு என்னை போட்டு இப்படி நிர்பந்தப்படுத்தினா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோன்னே இவர் மேனேஜர் தன்னுடைய பணியில் அங்கேருந்து வந்து, இந்த மாதிரி மடத்துக்கு வேண்டியவாளாக இருக்கிறவாள்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பெரியவாளை இப்படி நிர்பந்தத்தில் வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் ஒரு தோரணையில் கேட்பார். பிரியத்தில் இல்லை, இது நான் விசாரிச்சாச்சு, ஆத்து வாத்தியார் புஸ்தகங்கள் பார்த்து இந்த வருஷத்துக்கு அந்த தோஷம் இல்லைன்னு சொல்லிவிட்டார், பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் இப்போது வயசானதுனால இப்போ இருக்கிறா பேசுறது வரையும் பார்த்தா தேதி வேணால் தப்பாக இருக்கலாம், அப்படியே சேதி ரைட்டு என்னன்னா அப்படின்னு விசாரிச்சுட்டேன் அப்படின்னார். அவர் உள்ளே போய் சொன்னார், பெரியவர் உள்ள வந்தார். பட்டு சாவளி போக சொன்னார், அங்கே போக சொன்னார், 2-3 பேரை வர சொன்னார். உடனே புஸ்தகத்தை வச்சாச்சு, தீர்மானம் சொன்ன கொடுக்கலாம், இந்த மாதம் தோஷம் இல்லைன்னு தீர்மானம் ஆகிடுது. எனக்கு பிரசாதம்னார். நான் என்ன பண்ணுவேங்கிறாரு மேனேஜர். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டார். இதுக்கு முன்னாடி 4 பேர் வந்துட்டு போனால் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியாத நான் பிரசாதம் கிடையாதுன்னு விட்டேன். அவளெல்லாம் தந்தி கொடுப்பியோ, ஃபோன் பண்ணுவியோ, ஆள் அனுப்பியோ, அவளை வரவழி அவளை கொடுத்ததுக்கப்புறம் தான் இருக்குன்ட்டார். அதுதான் பெரியவாளுடைய ஒரு நேர்மைங்கிறதுக்கு என்னங்கிறதுக்கு உதாரணம். ஒரு தடவை தன் வாழ்க்கை சரித்திரம் கூட என்கிட்ட சொன்னார். நீ ஏதாவது கேட்டுக்கணுமான்னார். நீ இது உபன்யாசம் பண்ணுறதுக்கோ அல்லது நீ புஸ்தகம் எழுதுறதுக்காகவோ சொல்லலை, ஏதோ என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமேக்காக சொன்னேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லி வச்சேன். அது விஷயம் இல்லை. இப்போ நீ எதாவது கேட்டுக்கணுமான்னார். இப்போது பெரியவா 66வது பீடாதிபதியில் போய் மரக்காணத்துக்கிட்ட தரிசனம் பண்ணிட்டா. பண்ணிட்டோன்னே ஊருக்கு ஆற்றுக்கு சொல்லிக்காத போனது. போயிட்டு நான் ஊருக்கு போகணும்னு அவளை கேட்டது. அவள் வந்து நீ இங்கே இருந்துடும், நான் சொல்லி அனுப்பிச்சுட்றேன்னு சொன்னாள். இல்லை ஆற்றுல சொல்லிக்காத வந்துட்டேன், நான் கோச்சுப்பா எங்கள் ஆற்றுலேருந்து பெரியவா சொன்னாள். அங்கே இருக்கிற 2 வித்வான்கள் நீங்கள் இங்கே இருந்துருமோ நாங்கள் சொல்லி அனுப்பிச்சுடுவோன்னு வேற சொன்னாள். இதுவரையில் பெரியவா சொன்னது, அதை நான் ரிப்பீட் பண்ணேன். பெரியவாளுடைய உபநயனத்துக்கு அவள் பிரசாதம் அனுப்பிச்சாளான்னு கேட்டேன். எனக்கு சந்நியாசம் கொடுத்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம்
அந்த 2 வித்வான்கள் இருந்தால் அவள் என்கிட்ட சொன்னால், நீங்கள் அன்றைக்கி பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டு இல்லையோ, போனதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த பையனை தான் பீடாதிபதியாக வைக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததுனால எனக்கு பிரசாதம் அனுப்பிச்சிருக்கலாம்ங்கிற எண்ணமே ஒழிய அனுப்பிச்சாலான்னு நிச்சயமாக தெரியாது. எப்படி என்ன இது என்ன சாதாரண விஷயம் இது. இப்போ பல வருஷங்கள் தானே வெண்ணை வாசின் லண்டன் மொத்தம் யாரும் வெரிஃபையே பண்ண முடியாது. பார்த்துருக்கீங்களா? பெரியவர் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னார், எனக்கு நிச்சயமாக தெரியாது, ஆனால் ஊகம் அனுப்பிச்சிருக்கக்கூடும். காரணம் என்ன காரணம்? இதுதான் பெரியவாழ்கிட்டேருந்து நம்ம கத்திச்சு வேண்டியது. திருத்துறது மனுஷனை. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், பெரிய விஷயம் சொல்லணும். சரி, சிவஸ்தானம் கேம்ப்பு மத்தியானம் 1 மணி 12 மணி 1 மணி இந்த கணத்தணியில் உட்காண்டார். கீத்து போட்டார் மேலே. இந்த குர்த்தா பைஜாமா அந்த குர்த்தாவா போட்டுன்னு ஒருத்தர் நிற்கிறாருங்க. ஊதி கட்ட கையில் வச்சுட்டு அதை வாங்கி ஏற்றுங்கிறார் இவர். அனாவிரத பிரதேசம். இங்கே புகையாது, எரியத்தான் எரியும். மேலே கீத்து கொட்டா அப்படின்னு அவன் ஹிருதயம் படுற பாட்டில், அவன் படுற கஷ்டத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். சரி, பெரியவா சொல்கிறாளேன்னு மெதுவாக போட்டு அணைச்சி நினச்சி ஏதோ பண்ணி நினச்சி ஜலத்தில் நினச்சி ஏதோ பண்ணி ஏற்றியாச்சு போயிடுது. யாருன்னு கேளு அப்படிங்கிறார். கேட்டதுன்னா, நீங்கள் யார்? பெரியவர் கேட்க சொல்கிறார், நீ அவர் யாருன்னு கேளுங்கிறார். நீங்கள் யார் அப்படின்னு என்ன தோரணையில் பதில் சொன்னார் தெரியுமா? பெரியவாளுக்கு என்ன தெரியும், நான் படத்தை வச்சுன்னு உபாசிச்சிருக்கேன், நல்லா தெரியும் பெரியவாளுக்கு என்னங்கிறாரு. நான் சொல்லவே வேணாம், சத்தம் போட்டு பேசினதுனால. பெரியவர் என்ன பண்ணார், இதெல்லாம் முடியும் உட்காண்டார். 2 நிமிஷம். ஏய், அவன் குழந்தைகள்லாம் பாட்டிட்டு தான் விட்டுருக்கானா கேளு அப்படின்னா. செத்த நாள் எனக்கு ஒன்றுமே குழந்தைகள்லாம் பாட்டிட்டு தான் அப்படின்னு. வேறு வழி கிடையாது பிரபு, அவள்கிட்ட தான் விட முடியுமா, விட்ட வந்துட்டு அவள்கிட்ட தான் விட்டுருக்கேன். கூட நிறையா பழம், வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் பாய்ங்குமே, எடுத்துக்கோன்னு கொடுத்தான். எனக்கு என்னடா இது, நீ யாரு கேளுங்கிறார் இவர். என்ன உங்களுக்கு தெரியுங்கிறாங்களோ, இவர் 5 நிமிஷம் யோசிச்சுட்டு பாட்டிட்டு தான் விட்டுருக்கேங்கிறார். அப்படின்ட்டு அப்படியே அந்த கோயிலில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நாள் என்ன தலை சுற்றி போச்சு அப்படியே. அப்புறம் விசாரிச்சதில் அந்த பங்களாதேஷில் ஒரு யுத்தம் நடந்தது பாருங்க, அதில் அவர் அந்த ஏரியாவில் இருந்துக்கார் போல இருக்கு. திருப்பூரோ இந்த பக்கம் அவர் ஃபேமிலியெல்லாம் போய் குழந்தைகளை இங்கே கொண்டு விட்டுருக்காருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சர்வஜத்துவம் எல்லாம் அவரால் மனசில் படம் முடியும், நடக்கும். ஒரே ஒன்று, ராமருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய துல்லியமான குணங்களில் பல குணங்களில் முக்கியமான குணம் என்னன்னா, அகஸ்திய சமீதையில் சொல்லியிருக்கார், எத்தனை தப்பு பண்ணாலும் அனுகிரகம் கொண்டு வர ராமர், அகங்காரத்தை தவிர. அகங்காரி இதரஜன சுவாந்த சோத விகாரிங்க. அகங்காரியினுடைய ஹிருதயத்தை தவிர மீதி பேருடைய ஹிருதயம் பூரா பூந்து புறப்படுவார். நமோஸ்து சித் ஸ்வரூபாய ராமாய ஆபன் நிவாரினேன். அகங்காரம் மாத்திரம் இருந்துருத்து அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு பூஜையே ராத்திரி 11 மணிக்கு தான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு தான் மற்ற காரியம் பார்ப்போம். ஏன்னா அகங்காரங்கள் இருக்கக்கூடாது. அங்கே வந்தோன்னா இங்கிலீஷ்லேயே பேசுவா, பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ்லேயே பேசுவா. நேரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வசந்து போச்சுங்கிறார். ஏன்னா சக்கரை விலை வைத்தாலும் எல்லோரும் வாங்குறான்னு சந்தோஷப்படுறார். எனக்கு நேரு மாறுதலான அபிப்பிராயம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறைஞ்சிருக்கணும்னு. ஆனால் என்னமோ ஒரு இதெல்லாம் சொல்கிறார். அப்படின்னா ஒருத்தர் உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. பெரியவாளுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, இவன் சொல்கிறார். அதுக்குள்ளே இன்னொருத்தர் எக்ஸாஜரேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்று.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் புள்ளி விவரங்களோ அப்படிங்கிறாரு சார். ஆமாம் அப்படின்னு. ஃபியூவல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொன்னால் நல்லா இருக்குமோ அப்படின்னா சார். அப்படின்னு எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வருதோ அப்படின்னு ஒரு வார்த்தை சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது வாயை என்ன கொடுக்கக்கூடாதோ கொடுத்து தேவையில்லாத கொடுத்து வாங்குறது. பெரியவர் சொல்கிறத கேட்டுருப்பேன். இப்போ என்ன வந்துருக்கு இவர் கூட ஞாபகப்படுத்தினார். இன்னும் இந்த ஆகம சிற்ப சதஸ் நடந்தது காஞ்சிபுரத்தில் சர்வதீர்த்தக்கரையில். அந்த இதுலேருந்து சர்வதீர்த்தக்கரையில் இருந்தேன். நான் கட்டிலுக்கு பின்னாடி நான் நின்றுருக்கேன். மலையாளம் ஒருத்தர், தமிழ் ஒருத்தர். அந்த மலையாளம் ஓட்டம் துள்ளல் கத்தக்களி இதெல்லாம் இருக்குமோ இல்லையா, அவர் மலையாளத்தில் சொல்கிறார். சொன்னோன்னு பெரியவா என்ன ரியாக்ட் பண்ணுறான்னே தெரியாத ஒருத்தர் தமிழில் உடனே இதாவது இவர் அப்படின்னு சொல்லி தமிழில் ஆரம்பித்தார். நீ சத்தையிரு அப்படின்னு சொல்லிடலாமோ இல்லையா. அவர் சொல்லி முடிச்சோடனே அப்படி திரும்பினார். அவர் தமிழில் சொன்னார். உடனே இது முடிச்சோடனே இங்கே திரும்பினார். இவர் மலையாளத்தில் சொன்னார். உடனே அங்கே திரும்ப அவர் தமிழில் சொன்னார். அரை மணி 3/4 மணி இதே மாதிரி ஆச்சு. முடிஞ்சோடனே நீ பறஞ்சதெல்லாம் மனசிலாயி அப்படின்னு அறிவிட்டேன். ஒரு தப்பு இல்லாத மலையாளத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் நீ வருமா. அவர் என்ன நினச்சார், பெரியவா தனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருன்னு நினச்சார். எனக்கு வருத்தமாக இருந்தது. என்ன தோணித்து வாரி இந்த மாதிரி ஒரு அதிக பிரசங்கத்தனமாக நடந்துவிட்டேன்னு பெரியவர் சொல்லி காட்டலை. அவரால் சொல்ல முடியல அவருடைய நிலைமையில இல்லையா. நீ இன்னும் அச்சுப்படியாத அப்படியே சொல்கிற அப்படிங்கிற நீ பறஞ்சதெல்லாம் மனசில் ஆகிக்காடி. இதுதான் பெரியவர்கிட்ட என்ன. அதாவது இப்படித்தான் அனுகிரகம் பண்ணணும்னு நீங்கள் மனசில் நினச்சின்னு போய் அனுகிரகம் வாங்க முடியாதுங்க. அது இல்லை, தீர்மானமாக வச்சுக்கணும். இதே சர்வதீர்த்தக்கரை ஒரு பொண்ணு நிற்கிறா, அப்பா அம்மா அங்கே உட்காந்துருக்காரு. இங்கே கீழே இந்த அவித்திக்கீரி எல்லாம் போட்டிருந்தது. என்ன சொல்கிறா அப்படின்னு அந்த அப்பாவை என்னன்னு கேட்டேன். அதாவது பொண்ணும் இங்கே திருஷாவளி பக்கமாக இன்னும் கல்யாணம் ஆக போகிறது, வடக்க போய் இருக்க போகிறா, ரொம்ப பிடிவாதமாக இருக்கா, போகிற இடத்துல கொஞ்சம் சௌஜன்யமாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பெரியவாட்ட அனுகிரகம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். சாதாரணமாக இவன் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தார்னா, அம்மா போருமே இன்னும் நகை அணிந்து அப்படின்னு ஏதாவது அனுகிரகம் பண்ணுவார் நினச்சின்னு வந்தார். கிட்ட கூப்பிடுனார். கிட்ட பிடிவாதத்தை கொஞ்சம் கூட விட்டுறாத. நியாயமாக இருக்கிறதுக்கு பூரா பிடிவாதமாக இருக்கிறதுக்கு மாத்திரம் வச்சுக்கோ. நான் பிடிவாதமாக இருக்கேன், அதனால தான் என்கிட்ட எல்லாரும் பயந்துட்டு இருக்கா. அவர் பார்த்தார வேற, ஏண்டாப்பா இவர்கிட்ட வந்து கேட்டோங்கிற மாதிரி இதே வார்த்தை சொன்னார். பிடிவாதத்தை கொஞ்சம் கூட விட்டுக்கிட்டு இருக்காத, ஆனால் நியாயமாக இருக்கிறதுக்கு பிடிவாதமாக இருக்குன்னு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னதுதான் அவர் அனுகிரகம் பண்ணுவார்னு நினச்சின்னு நீங்கள் போக முடியாதுங்க. ஆனால் அனுகிரகம் நன்னா தான் இருக்கும். இது வேடிக்கையான எப்போது வேடிக்கை இல்லை, கதை நடந்த கதையை சொல்கிறதுல பஞ்ஞாநாட்டி சீன் சாஸ்திரிங்கிறவர் எங்கள் குடும்பத்து சொத்து. அப்புறம் முடியநாத் சுவாமிலாம் ஆனார். அவர் முடியநாத் கேம்பில் இருந்தபோது பழுவூர் சாஸ்திரிகள், பஞ்ஞாநாட்டி சாஸ்திரிகள்னு சில பேர் ரொம்ப சலுகையோடு பேசுவார் பெரியவாள்கிட்ட. அவர் முடியநாத் வியாச பூஜை 50 புது ஜெயேந்திர சரஸ்வதி ஆசிரமம் கொடுக்கல. இப்போ வியாச பூஜையில் இந்த அந்த ஊர் முடியநாத் ஊருக்கு நீங்கள் வந்திருந்தேன் எல்லாம் தெரியும். அது இது கிழக்கு தெற்கு வடக்கு தெரு, கிழக்கை பார்த்து மேற்க பார்த்து வீடுகள் இருக்கும். எது கேட்குறீங்க? அவர் சொன்னார், இந்த மேற்க பார்த்து நாராயணசாமின்னு இருக்கிறவர் எதிர்க்க சுப்பிரமணியர், அவரை கண்டு எப்போதும் துவேஷிக்கிறான். எப்போதுமே துவேஷிக்கிறான். மந்திரோபதேசம் பண்ணிட்டா அதுக்கு போய் இன்னும் துவேஷிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் நல்ல புத்தியோடு இருக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறாரு இவர் பெரியவர். இந்த நாராயணசாமிங்கிறவன் எப்படி அப்படின்னு கேட்டார். இவர் தன் பாஷையில், எனக்கு தெரிஞ்சு அவன் ஜென்மாவில் ஒரு நல்ல காரியம் பண்ணதில்லைன்னார். இப்போ எதுக்கு அவனுக்கு சிபாரிசு பண்ணுறேன் நீன்னார். சின்ன வயசுலேருந்து கூட வளர்ந்து விட்டேன், வீணா போவாண்டாமேங்கிறதுக்காக சொல்கிறேன். சரின்னா இப்போ என்ன பண்ணணும்? அவரை கூப்பிட்டு ஏதாவது சொல்லணுமோ இல்லையா? ராமர் கோயிலுக்கு போனார். இந்த ராமர் கோயிலில் என்னன்னா, அனந்த சயனத்தில் ரங்கநாதர் தெக்க பார்க்க சன்னதி. பெரியவா போய் நின்னோடனே இந்த சுப்பிரமணியருங்கிற இந்த ஏத்தாத்துக்காரர் யார் வையப்படுறாரோ அவர் ட்ரஸ்டி, அவர் நின்றார். பெரியவர் தட்சிணாமூர்த்தி தான் தெக்க பார்க்க இருந்து தரிசனம் பண்ணி அனுகிரகம் பண்ணி ஞானப்பிரதமான மூர்த்தி. இங்கே ரங்கநாதரும் அப்படியே இருக்கார். பெரிய விசேஷம் அவரும் தலையாடினார். பெரிய விசேஷமும் இல்லையோ?
இங்கே ஏதாவது பிரதிஜை பண்ணிட்டு அதை காப்பாற்றணுமோ இல்லையோ, நான் கட்டாயம் காப்பாற்றணும் அப்படின்னு. அதனால நீங்கள் என்ன பண்ணுற, உங்கள் எழுத்தாத்துக்காரர் உங்களை என்ன விஷயம் கோச்சுக்கிறதுலேயும் தீர்மானம் பண்ணிக்கொண்டார். இதான் பெரிய எப்படி அவ சொன்னது சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால். ஒருத்தர் வந்தார் புரதத்தூர் கேம்ப்பு, ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாரு பெரியவாள்கிட்ட. நான் பக்கத்தில் இருந்தேன். ஏய் ராமகிருஷ்ண சாஸ்திரியில் விட்டு ஒரு ஸ்ரீமம் எழுத சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவர். ஏ ஸ்ரீமம் கொடுக்க அப்படின்னா பின்ன என்ன பண்ணணும்னு கேட்டார். அதுதான் பணம் கொஞ்சம் சகாயம் பண்ணணும் அப்படின்னா. நீங்கள் போய் புதுப்பிராட்டை சொல்லிவிடுவார். புதுப்பிராட்டை இது மாதிரி போச்சு, இதான் நடந்தது, இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மத்தியானம் ஒரு கோசாலை திறந்து வைக்க போகிறார் பெரியவர். போனோடனே இவரை கூப்பிடுங்க, இந்த காத்தால் கேட்டவரை. இப்போ இந்த கள்ள நோட்டை அச்சடிச்சோம், அவனுக்கு கேஸ் நீ தானே ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க வச்சியோ அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ பெரியவா அனுப்புகிறோம், கள்ள நோட்டுக்காரனுக்கு நான் தான் அனுப்புகிறேன் பண்ணேன்னா ஒரு அசட்டிச்சுட்டு போய் அவனை அழைச்சுன்னு வா, வரபோது கொஞ்சம் நல்ல நோட்டாக கொண்டு சொல்லு. எதுக்கு தெரியுமோ, இன்னைக்கு காலத்தால் இந்த புஸ்தத்துக்கெல்லாம் பணம் கொடுங்க, நான் எங்கே போவேன், பிக்ஷுகன் நான் எங்கே போவேன் அப்படின்னா. அதாவது என்ன நம்ம கேட்கலாம், ஏது கொஞ்ச நாள் பொறுத்துன்னு இருக்கணும். அந்த சகன சக்தி கிடையாது. பெரியவா நம்மள்கிட்ட பேசினான்னு வேணால் சொல்லலாம். கொல்லாசத்திரில் இருந்தார், பூர்ண கர்ப்பிணி ஒரு பொண்ணு, மாமனார் மாமியார் 2 பேர். பெரியவா மௌனம். எனக்கே கலங்கி போச்சு. வரேன் இவா, அந்த பொண்ணும் அழறா, இவாளும் அழறா. நான் என்ன சொல்லணும் பெரியவாள்கிட்ட? அந்த மாமனார், அதாவது இந்த பொண்ணுக்கு மாமனார் தன் பிள்ளைய பற்றி சொல்கிறார். அவனுக்கு இல்லாத தப்பு, அந்த தப்பெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அவர் இத்தனை தப்பு இருக்குது, பூர்ண கர்ப்பிணி, கண் கலங்குறா, எங்களால் பொறுத்துக்க முடியல, நீங்கள் பெரியவாள்கிட்ட விச்சாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணோம். நான் பெரியவாள்கிட்ட என்னத்தை சொல்கிறது, வாக்கியதையே சொல்ல முடியல. இந்த பொண்ணுக்கும் மாமனார் வல்லாசத்தில் இருந்தார். அந்த அம்மா ஒரு பொண்ணு பூர்ண கர்ப்பிணி, மாமனார் மாமியார். அந்த அவர் பெரியவாளும் மௌனம். என்ன சொல்லிக்கணும் நீங்கள் பெரியவாள்கிட்டன்னு கேட்குறான். அழறா, எல்லாம் 3 பேருப்பா எழுதுட்டுருக்கா. அவர் தன் பையனை பற்றி குறை சொல்கிறார். அவனுக்கு இந்த தப்பு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார், இத்தனை தப்பு பண்ணுறான். அவர் தன் பையனை பற்றி குறை சொல்கிறார். அவனுக்கு இந்த தப்பு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார், இத்தனை தப்பு. பெரியவாள்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறதை பார்க்குறார் பெரியவர். பொண்ணுனுடைய மாமனார், இவா மாமியார், பூர்ண கர்ப்பிணி. அவர் தன் பையன் ரொம்ப வாம மார்க்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த பொண்ணும் கலங்குறா, தங்களும் கஷ்டம் இருக்குங்கிறா. பெரியவாளுடைய அனுகிரகம் ஒண்டியினால தான் அதுக்கு நிவர்த்தின்னு சொல்கிறார். அது நான் சேர்த்து சொல்லிவிட்டேன். பெரியவர் என்ன பண்ணார், அம்பாள் கோயிலை காட்டினார். காட்டிட்டு அங்கே போய் சந்நிதியில் சொல்லிட்டு போட சொல்லணும்னு ஜாடை காட்டினார். அது நான் சரியாக சொல்கிறேன்னாங்கிறதுக்காக பெரியவாள்கிட்ட, பெரியவா இப்போ என்ன உத்தரவு பண்ணுறான்னா, உங்களை அம்பாளுடைய சந்நிதிக்கு போய் அங்கே எதிர்க்க தங்களுடைய குறை பூரா சொல்லிட்டு போன்னு சொல்கிறா அப்படின்னார். அப்புறம் மௌன விசர்ஜனம் ஆனதுக்கப்புறம் பெரியவர் கேட்குறார், ஏண்டா இப்போது இவ்வளவு வியக்தமாக தன் மனசில் இருக்கிற கஷ்டங்கள், தனக்கு இருக்கிற குறைகள், தனக்கு இருக்கிற ஒரு இதெல்லாம் சொல்கிறாளே, இதை சுவாமி கோயிலில் போய் சொல்லிக்க முடியுமோ? கல்லுக்கு எதிர்க்க சுவாமிக்கு எதிர்க்க சொல்லுவாளோ? அவ்வளவும் ஏதோ என்கிட்ட சொன்னால் ஒரு நிவர்த்தின்னு தானே வரா. அப்போ வரவாள போ போ போன்னு எல்லாரும் தள்ளுறாங்க. வா வான்னு கூப்பிட சொல்லி யாராவது ஒத்த வரா, நான் இவன் கூப்பிட்டதுக்கு பாரு அப்படின்னு. வா வான்னு கூப்பிட்டு பாரு, யாராவது வருது நான் இவன் கூப்பிட்றதுக்கு, போ போன்னு எல்லாரும் தள்ளுறாள். இதை சொல்கிறதுல ஒரு மனசு நிம்மதி, அவளுக்கு ஒரு நிவர்த்தியாக தானே அப்படின்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கணும் அவள் பெரியவா.